हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திரசேகரா. ஒரு முறை ஒரு மகா பெரியவா பக்த செல்லம்மாள்னு திருப்பதியிலேருந்து பெரிவாளை பார்க்கறதுக்கு வரும்போதே பெரிவாளுக்கு ஸ்ரீசக்கரம் ஒன்று 2 அடிக்கு 2 அடி ஸ்ரீசக்கரம் வரைஞ்சி பெரிவாளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னு அது எல்லாமே இந்த அளவுகோல்லாம் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருக்குது. ஸோ பெரிவாள்கிட்ட கொண்டு அதை தந்துட்டு கிளம்பிடுறா. பெரிவா அவா தொண்டர்கிட்ட சொல்கிறா, காமாட்சி சந்நிதியில் கொண்டு போய் அதை வச்சிடும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி ஒரு கொஞ்ச நாளைக்கேச்சு ஒரு பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு வரா. சரி நம்ம போய் நம்ம ஸ்ரீசக்கரத்தை நம்ம போய் பார்க்கணும், போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போகிறா. அப்போ அங்கே போனோன்னு நிறைய பேர் சொல்கிறா, உங்களோடது பெரிவா இந்த பங்காரு காமாட்சி சந்நிதிக்கு அமுச்சுட்டா, காமாட்சி சந்நிதிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா அவளுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா, காமாட்சி கோவிலுக்கு போயிடுதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெரிவாளை பார்க்குறதுக்கு போகிறாள். போனோன்னே பெரிவா சொல்கிறா, உனக்கு தெரியுமோ நான் உன்னோட ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டேன் காமாட்சி சந்நிதியில் அப்படிங்கிற. அப்போ பெரிவாளை அவள் அந்த செல்லம்மாள் பார்க்கும்போது அப்படியே நம்ம ஆதிசங்கரர் பகவத் பாதாள் மாதிரியே தெரிஞ்சாலாம் பெரிவா. அப்போ சொன்னோன்னே அப்போ முன்னாடி அப்போ ஒரு பிரதிஷ்டை நடந்தது பெரிவா, இப்போ திரும்பவும் நடக்கிறதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா பெரிவாள்கிட்ட. அப்போ ஒன்று நடந்தது, இப்போ ஒன்று நடக்கிறது. அது எப்படி இருந்ததுன்னா, ஆதிசங்கரர் ஸ்வரூபமாகவே பெரிவா இப்போ இந்த ஸ்ரீசக்கரத்தை இந்த காமாட்சி அம்மன் சந்நிதியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது அப்படியாக தெரிஞ்சுதான். அப்போ பெரிவாளோட முகத்தை பார்த்தா அவ்வளோ ஒரு ஒளிமயமாக அப்படி தெரிஞ்சுதான் அவளுக்கு. அந்த ஆதிசங்கரரே நேரம் காட்சி தந்தா மாதிரி அந்த மாமிக்கு தெரிஞ்சுதான். ஸோ அவ்வளோ ஒரு கடாட்சம் அந்த மாமிக்கு கிடைச்சிது. ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திரசேகரா. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி சித்ரா சுப்பிரமணியன் அவர்களுக்கு பெரிவாளிடம் எந்த மாதிரி அனுபவங்கள் இருந்ததுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம்.
நமஸ்காரம். பெரியவாச்சரணம். பெரியவாச்சரணம். மகா பெரியவா வந்து எனக்கு வந்து 5-6 வயசுலேருந்தே பார்த்த ஞாபகம் இருக்குது. அவர் வந்து என்னை ஃபியூ மந்த்ஸ் பேபியாக இருக்கும்போது பார்த்துருப்பார். பட் எனக்கு நினைவு தெரிஞ்சு வந்து 5-6 இயர்ஸ்லேருந்து தெரியும். நான் வந்து மகா பெரியவாளை வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அது ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மயிலாப்பூரில் தான். சரி. எனக்கு வந்து சிவன் தான் அப்பா, அண்ணாமலையார் தான் அப்பா. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் பழக்கம். நான் வந்து மகா பெரியவா சித்தி ஆன உடனே பல வருஷம் கழித்து 2013 வந்து பிருந்தாவனத்தில் அவரை போய் பார்க்கும்போது அதிஷ்டானத்தில் அவர் இப்போ விக்கிரகமா இருக்கிற இடத்துல வந்து அவர் எனக்கு வந்து மகா பெரியவாளை ஃப்ளஷ் அண்ட் பிளட்ல தெரிஞ்சார். சரி. அப்புறம் பின்னாடி இருக்கிற துளசி மாடத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய சிவலிங்கமா தெரிஞ்சார். ஸோ அப்போ வந்து அன்னைக்கு தான் நான் நினைச்சேன் இவர் வேற பரமசிவன் வேற இல்லை அப்படின்னு எனக்கு தோணிது. அன்னிலேருந்து நான் அவர் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் இப்போ அப்பான்னு நான் ரெஃபர் பண்ணானா அது மகா பெரியவாளை சொல்றேன்னு தான் அர்த்தம். என்னோட பயாலஜிக்கல் ஃபாதரை வந்து நான் டேடின்னு சொல்லுவேன். மகா பெரியவாளை வந்து டேடி அம்மா எல்லாருமே வந்து அப்போலேருந்தே நாங்கள் ஸ்ரீமடத்துக்கு போகிற வழக்கம் தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு நடந்த ஒரு 2 இன்சிடென்ட்ஸ் நான் சொல்கிறேன். எங்களோட டேடி வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவள் ஃபேக்ட்ரி வந்து பெரம்பூரில் இருந்தது. ஸோ அப்போ வந்து நிறையா யூனியன் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ ஃபேக்ட்ரி லாக் அவுட் ஆகிடுது. ஒரு 6 மாதமாக வந்து வேலையே இல்லை. ஸோ அப்போ குடும்பம் நடத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கா, கலவையில் போய் டேடியும் அம்மாவும் வந்து அப்பாவை தரிசனம் பண்ண போயிருக்கா. அப்போ வந்து ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கு. போய் கஷ்டத்தை சொல்லி அழுதுருக்கா. அப்போ வந்து அப்பா சொன்னாராம், போடா நாளைக்கு சரியாக போயிடும் எல்லாம் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் இவருக்கு வந்து அவ்வளோ ஹோப் இல்லை. ஏன்னா 6 மாதமாக ஒன்றுமே நடக்கலையே, என்ன ஆக போகிறதுன்னோ, போடா சரியாக போயிடும்னோடனே இவ கிளம்பி வந்துட்டா. வந்துட்டும் வா வந்து ப்ராட்வேல ராத்திரி வந்து பஸ்ஸில் இறங்குறாளாம். அப்போ வந்து நியூஸ் வருது, அந்த யூனியன் ப்ராப்ளம் யார் கிரியேட் பண்ணாலும் அது வந்து ஏதோ சமரசமாக ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து எல்லாரும் ஷுட் ரிப்போர்ட் டு டியூட்டிங்கிற மாதிரி வந்துடுத்தான். ஸோ அது வந்து ஒரு பெரிய இது அப்பாவுக்கு. டேடிக்கு வந்து சொன்னால் நெக்ஸ்ட் டேவே அது நடந்துருத்தோம் அப்படிங்கிறது. அப்புறம் அது மாதிரி குடும்பம் நடந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நிறையா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கு ஃபேமிலியில். ஸோ டேடி வந்து திருப்பி ஒரு வாட்டி போய் கேட்டிருக்கா, பெரியவா குடும்பம் 2 குழந்தையில அடுத்து குடும்பம் நடத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவா அப்படின்னு டேடி கேட்டிருக்கா. அப்போ வந்து அப்பா சொல்லியிருக்கா, உங்கள் குடும்பத்தில் வந்து சாலக்கிராம பூஜை பண்ணியிருந்தேன், அது வந்து இப்போ விட்டு போச்சு, அதனால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வருது. உனக்கு கூட பிறந்தவா 4-5 பேர் இருந்தாலுமே இப்போ இந்த ஜெனரேஷனில் அதை பண்ணுற பாக்கியம் உனக்கு தான் இருக்குது. சரி. அதனால் அப்பா வந்து ஒரு அட்ரஸ் சொன்னாராம். வெள்ளாளர் ஸ்ட்ரீட்டில் ஒரு அட்ரஸ்ஸு பேரோட சொல்லி, உங்கள் வம்சத்தில் பூஜை பண்ண சாலக்கிராமம் வந்து இப்போ அவாத்தில் இருக்குது. சரி, நீ போய் அவளை கேளு, அவள் கொடுத்தா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டாலாம். உடனே என்ன பண்ணார் டேடி, அன்னைக்கு சாயந்தரமே போயிட்டாராம் புருஷவாக்கம் வெள்ளாளர் ஸ்ட்ரீட்ல வந்து அவாத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கா மகா பெரியவா சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே அவ சொன்னாலாம், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், பட் எனக்கு வந்து என்னோட மூதாதையர் கொடுத்ததை நான் எப்படி உங்களுக்கு பூஜையிலேருந்து எடுத்து கொடுக்க முடியும், சாரி கொடுக்க முடியாது அப்படின்ட்டாலாம். ஸோ இவர் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். உடனே நெக்ஸ்ட் டே போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அப்படின்ன உடனே அப்பா சொன்னாலாம், அதான் கேட்டுன்னு வர சொன்னேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் இரு நானே உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி உள்ளேந்து ஒரு சாலக்கிராமத்தை எடுத்துன்னு வர சொல்லி அவர் கையில் அதை ரொம்ப நேரம் வச்சுண்டு அதுக்கப்புறம் இதை வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு கொடுத்தாரோம். ஸோ அன்னிலேருந்து என்னோட டேடி வந்து 2002 பாஸ்ட்வே, அது வரைக்கும் டெய்லி ஆற்றுல சாலக்கிராம பூஜை உண்டு. ஸோ அதுலேருந்து அப்படியே ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேமிலி நல்லா முன்னுக்கு வந்துடுறேன். இப்போ வந்து எங்கள் அண்ணா பண்ணிட்டு இருக்காங்க, விடாம பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதை அவர் சொன்ன வார்த்தை அது, அதனால அவர் கொடுத்ததாச்சே, அதனால நன்னா தான் இருப்போங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ இது 2 வந்து அப்பாவுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதான் 5-6 வயசுல இருக்கும்போது என்னை வந்து சின்ன வயசுல வந்து கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்னு ஒரு மாமா வந்து மடத்துல வந்து கைங்கரியம் பண்றவா அப்பாவுக்கு. அவள் வந்து எங்களுக்கு வந்து மெட்ராஸ்ல நெய்பராக இருந்தாள். ஸோ அவள் தான் வந்து எங்கள் அம்மாவும் வேலைக்கு போயிருந்தான். ஸோ நான் வந்து 20 டே பேபியாக இருக்கிறதுலேருந்து அவள் தான் என்னை பார்த்துக்கிறான். சரி. ஸோ என்ன பண்ணுவா, அவள் எப்பவும் காஞ்சிபுரத்துக்கு போகும்போது என்னை தூக்கின்னு போயிடுவான். அந்த மாதிரி தான் எனக்கு நம்ம ஸ்ரீமடத்தோட பரிச்சயம் கிடச்சிது. ஸோ ஹாலிடேஸ்னாலே காஞ்சிபுரம் தான், ஸ்ரீமடம் தான், எனக்கு வேற எதுவுமே தெரியாது சின்ன வயசுல. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்ரீமடத்தில் வந்து நவராத்திரி பூஜை பண்ணுவா இல்லையா, அப்போ வந்து கன்னியா பூஜை சுவாசினி பூஜை எல்லாம் பண்ணுவாள்.
சரி. அப்போ வந்து மாமி வந்து சுவாசினியா இருப்பா, நான் வந்து கன்யாவா இருப்பேன். அந்த மாதிரி ஒரு 3-4 வருஷம் எனக்கு பண்ணியிருக்கா நம்ம ஸ்ரீமடத்துல. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்பவுமே வந்து லாஸ்ட் டே தான் கொடுப்பா. அந்த இதுல வந்து அவ அந்த இதெல்லாம் கொடுப்பா இல்லையா, பாவாடை, குஞ்சலம், பொட்டு, அதுக்கெல்லாம் ஒரு ஆசை. ஸோ பட் அது எப்பவுமே எனக்கு வந்து லாஸ்ட் டே தான் கிடைக்கும். சரி. ஸோ அப்போ அங்கே கூட இருக்கிற மற்ற குழந்தை எல்லாம் இருப்பா இல்லையா, அவளுக்குலாம் ஃபர்ஸ்ட் டே கிடச்சிடும். அவள் வந்து என்னை டீஸ் பண்ணுவா, பார் எனக்கு கிடைச்சிருத்து உனக்கு கிடைக்கல பார் அப்படின்பா. ஸோ இப்போ எனக்கு ஒரே கோவமாக வரும். அது ஒரு பெரிய பாக்கியம்னு இப்போ தெரியறது, பட் அந்த வயசில் அது தெரியல. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நாள் அப்பா விஷ்ராந்தியாக இருக்கும்போது மாமா மாமி ஏதோ பேசின்னு இருக்கும்போது நான் வந்து நின்றுட்டு இருந்திருக்கேன் போல இருக்கு. அப்போ வந்து அப்பா கேட்டாலாம், ஏன் குழந்தைய மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கா குழந்தை அப்படின்னு கேட்டாலும். அப்போ வந்து நான் வந்து அவரையே கேட்டிருக்கேன், எனக்கு மட்டும் நீங்கள் ஏன் லாஸ்ட் டே கொடுக்குறேன் அப்படின்னோடனே அவர் வந்து பிரத்யக்ஷ பரமேஸ்வரன், அவர் சிரிச்சுட்டு சொன்னாரா, நீ காளி இல்லையா அதான் அப்படின்னாராம். ஸோ மாமா வந்து கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மாமா வந்து ரொம்ப பரவசமாயிட்டா. பெரியவா வந்து குழந்தைய காளின்னு சொல்லிட்டா அப்படின்னு. எனக்கு வந்து அந்த வயசுல அது தெரியல என்னன்னு. பட் ஐ ஹேட் அன் ஆன்சர், யாரா நம்மளை கேலி பண்ண ஒரு பதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்து அவரோட பிளெஸ்ஸிங் எனக்கு கிடச்சிது. அதுதான் இன்னி வரைக்கும் என்னை காப்பாற்றுறதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த டீனேஜ்லாம் வந்த அப்புறம் நம்ம ஸ்ரீமடம் போகிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுது. சரி. அதுக்கப்புறம் டிசம்பர் 93 வந்து எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு. டிசம்பர் 3, 1993 என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அப்பா வந்து Jan 8, 1994 சித்தி ஆயிட்டான். எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு 1 or 2 weeks கழிச்சு நிறைய துர்சொப்பனம் வர ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி வெள்ளை புடவை கட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக, அதை எப்படி எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், டேடிக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் போய் கல்யாணம் நிறுத்திடலாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போல்லாம் நம்ம அது மாதிரிலாம் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ வாரத்தில் நிறையா சண்டை நடக்கும். அப்புறம் ஒன் ஃபைன் டே என்ன ஆச்சு, டேடி சொல்லியிருக்கா, இப்படியே சண்டை போட்டுருந்தா ஒன்றும் இது கிடையாது, நம்ம என்ன பண்ணுவோம், நேராக நம்ம வந்து மகாபெரிவா கிட்ட போய் கேட்போம். சரி. மகாபெரிவா நிறுத்துன்னு சொன்னா நான் நிச்சயமா நிறுத்திடுவேன் இந்த கல்யாணத்தை. பட் அவர் சொன்னான்னா நீ கண்டிப்பா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், இவர் நோன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஒரு நாள் கிளம்பி போனோம். நாங்கள் பஸ் பிடிச்சி அங்கே போகும்போதே 11:30 93. ஓகே, 94 தான். ஆமாம், 94 சித்தி ஆயிட்டாப்பா ஜான்ல. ஸோ நாங்கள் போகும்போதே அங்கே ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு ஸ்ரீமடத்தில். நல்ல கூட்டம். எனக்கு வந்து அந்த சின்ன வயசில் பார்த்தது இல்லையா, ஆனால் அதே மாதிரி நினச்சுட்டேன். அவர் அப்படியே தான் இருப்பார், ஃப்ரீ ஆக்சஸ் எங்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மாமானால நினச்சின்னு நான் போயிட்டேன். பட் ஆனால் பயங்கர கூட்டம். நம்ம ஸ்ரீமடத்தில் ஒரு 500-600 பேர் நிற்கிறா. எங்களால் வந்து அப்போ வந்து இப்போ அந்த மடத்தில் வந்து ஒரு மரம் இருக்குது தெரியுமா, அதில் வந்து அப்பாவை ஈஸ்டர், அது வந்து சர்க்குலராக இருக்கும். இப்போ அதிஷ்டானம் இருக்கிற இடம் மணலாக இருக்கும். சரி. அந்த மரம் வந்து சர்க்குலராக இருக்கும். அதில் வந்து ஒரு ஈஸ்டரில் அப்பாவை கொண்டு அவள் உட்காத்தி வைக்கிறான். பட் நாங்கள் வந்து அவருக்கு பின்னாடி இருக்கோம், அவரோட விஷன்லேயே நாங்கள் வரல. சரி. ஆனால் என்ன பண்ணோம், எல்லாருக்கும் ஆசை நம்மளை வந்து பெரியவா கூப்பிட்டு பிளெஸ் பண்ணணும்னு இல்லையா. அப்போ வந்து டேடிலாம் பயங்கர ஸ்டான்ச் டிவோட்டிஸ் ஆஃப் ஸ்ரீமடம். அவர் பாட்டு தனியாக ஆரம்பிச்சுட்டார், நடமாடும் தெய்வமே என் குழந்தை கஷ்டப்படுறதேன்னு அவர் பாட்டு ஆட்டார். பட் அந்த வயசில் ஐ வாஸ் நாட் வெரி இது. ஸோ அப்போ என்ன ஆச்சு, கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்பா வந்து இப்படி திரும்பிட்டு அப்படி கூப்பிட்டார். அப்போ வந்து எல்லாருக்கும் ஆசை, எல்லாரும் பேசாமே இருந்தோம். திருப்பி 2வது வாட்டி இப்படி பார்த்து இப்படி கூப்பிட்ட உடனே இந்த கைங்கரிய மாமா, அவளுக்கு தெரியும் இல்லையா ஏன் கூப்பிட்றான்னு அவளுக்கு தெரியும். அவள் சொன்னா, அந்த மீசை வச்சுட்டு இருக்கேளே ஒரு மாமா, அவள் மட்டும் முன்னாடி வாங்கோ, அவள் கூட யார் இருக்கேளோ முன்னாடி வாங்கோ நீங்கள் அப்படின்னா. சரின்ட்டு நான் டேடி அம்மா 3 பேர் முன்னாடி போய் நின்ன உடனே இவர் திருப்பி ஃபுல்லாக சொல்லி டேடி அழுதார், என் குழந்தை கஷ்டப்படுறது பெரியவா, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தார். ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு கழுத்தில் ஒரு பெரிய ஏலக்காய் மாலை இருந்தது. அப்படி கழட்டினார். அந்த மாலையை கழட்டி இப்படி கொடுத்தார். கையை நடுங்கில் இது பண்ணல. ஒரு வாரத்தில் அவர் சித்தி ஆயிட்டார். அப்படி கொடுத்தார். கொடுத்த உடனே டாடி சொன்னா, பெரியவா உனக்கு தான் கொடுக்குறா, நீ வாங்கிக்கோ அப்படின்னு. உடனே வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணோம். அப்போது கைங்கரிய மாமா சொன்னால், பெரியவா ஏலக்காய் மாலை கொடுத்துட்டா, அதனால் குழந்தை நன்னா மணத்துன்னு இருப்பா வாழ்க்கையில், கவலைப்படாதீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னான். ஸோ அதே மாதிரி நான் இன்னி வரைக்கும் மணக்க வச்சுருந்தா இருக்கா அப்பா எங்களை. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் டாடி வந்து எங்கிட்டே கொடுத்து அமிச்சிட்டா, அது உனக்கு கிடச்ச பிரசாதம் நீ எடுத்துன்னு போய்டு உங்கள் ஆற்றுக்குன்ட்டு. ஸோ நான் ஆற்றுல வந்து அதை வச்சுட்டு பூஜையில் வச்சுருப்பேன். பட் ஒரு டப்பர் வேறு டப்பாவில் போட்டு டெய்லி ஒரு பூ வைக்கிறதோட சரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே பெருசாக நான் ஒன்றும் பண்ணதில்லை. அப்புறம் அப்படியே லௌகீகத்தில் குழந்தை அதெல்லாம் மூழ்கி போயிட்டோம். அப்போ 2013 திடீர்னு எனக்கு ஒரு நாள் தோணித்து திருப்பி ஸ்ரீமடம் போகணும் அப்படின்னு.
அப்பா சித்தியானதுக்கு அப்புறம் நான் மடத்துக்கு போனதே கிடையாது. ஏன் தோணித்துன்னு தெரியல, மார்ச்ல எனக்கு தோணித்து. சரி நான் இவர்கிட்ட சொன்னேன், நான் போகணும்ப்பா மடத்துக்கு அப்படின்னோடனே போன அன்னைக்கு தான் நான் அப்பாவை வந்து அந்த மாதிரி சிவனா பார்த்தேன். அதுலேருந்து நான் அவரை வந்து அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் மாதம் அப்படி இருக்கும், ஏதோ நான் வாக்கிங் போயிட்டு வரும்போது ராஜாஜி மாமா வழியில் பார்த்தேன். அப்போ அவர் ஸ்ட்ரேஞ்சர், எனக்கு யாருன்னு தெரியாது. அப்போ அவர் வந்து ஒரு அப்பா படத்தை எடுத்து என்கிட்ட காமிச்சு, இவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியும் மாமா, மகா பெரியவா எனக்கு தெரியும்னோடனே ஐ டோன்ட் நோ வை அவர் இஸ் அ டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர். அவர்கிட்ட நான் எல்லா கதையும் சொன்னேன், ஏலக்காய் மாலை கதையை சொன்னேன். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், இப்போ எங்கே வச்சுருக்க மாலையன்னு கேட்டார். நான் சொன்னேன், மாமா டப்பர் வேரில் போட்டு பூஜையில் வச்சுருக்கேன் மாமா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், மகா பெரியவாள் டப்பர் வேரில் வைக்கக்கூடாதுமா, அவர் வந்து இங்கே சுக்ரான்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போய் ஒரு சில்வர் பாக்ஸ் வாங்கிக்கோ, அந்த பாக்ஸில் வந்து அவரை வச்சுக்கோ, அவர் வந்து தங்கத்திலேயே வைக்கிற அளவுக்கு அவர் உனக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொன்னா மாமா. சரியா, எனக்கு என்னவோ அது சரின்னு தோணித்து. உடனே நெக்ஸ்ட் டே நானும் இவரும் போய் போனோம் சுக்ராக்கு. போனால் என்னாச்சு, ரொம்ப கூட்டமாக இருந்தது. அண்ட் தி சேல்ஸ் பர்சன் வாஸ் நாட் வெரி ரிசெப்டிவ். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தோம், எங்களுக்கு சரியில்லை, சரி நம்ம யூஷுவல் கடை வாங்குற கடையிலே போயிடலாம் வா அப்படின்னு வி ஜஸ்ட் கேம் அவுட். கொஞ்சம் கோபமாகவே வந்தோம். வாசலுக்கு வந்துட்டோம். அந்த ஓனர் ஓடி வந்தார். ஓடி வந்து என்னம்மா ஆச்சுன்னு நான் சொன்னேன், என்ன சார் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் காமிக்க மாட்டேன்னா என்ன பண்ண முடியும், அதர் வி பை ஆர் நாட், நீங்கள் வந்து கொஞ்சம் ரிசெப்டிவாக இருக்கணும் இல்லையா. அப்புறம் திருப்பி வாங்கன்னு எங்களை உள்ள அழைச்சின்னு போயிட்டு ஹி அப்பாலஜைஸ்ட் அண்ட் அந்த அவர்கிட்ட ஏதோ தெலுங்கில் போய் எடுத்துன்னு வந்தார். அப்புறம் அவர் கரெக்டாக ஒரு டப்பா எடுத்துன்னு வந்தார். அதில் கரெக்டாக அந்த ஏலக்காய் மேலே மட்டும்தான் போகும், அந்த மாதிரி ஒரு டப்பா கொடுத்தா. சரி, ஸோ அதை வாங்கின்னு வந்தோம். ஐ மீன் அப்பா வந்து யார் மூலமாக நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணுன்னு சொன்னால் அது அங்கே தான் பண்ணணும். யூ கேனாட் கோ திஸ் வே ஆர் தட். அந்த மாதிரி நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஏலக்காய் மாலை எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் மார்ச் 2013 நான் ரெகுலராக எவ்ரி மந்த்து ஸ்ரீமடத்துக்கு போக ஆரம்பித்தேன். அப்பா கிட்ட வேண்டிப்பேன், உன்னை வந்து பார்க்கறதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன், உன்னை வந்து பார்க்கறதுக்கு நீ எனக்கு அருள் புரியணும்ப்பா அப்படின்னு வேண்டிப்பேன். அப்போது எனக்கு வந்து ஏன்னு தெரியல, அவரை பாதுக ஸ்வரூபமாக வச்சு கொண்டாடணும்னு ஒரு ஆசை. இப்போ எல்லாரும் பாதுகை இதுவாக பண்ணுறா, பட் அந்த அப்போ எனக்கு தெரியல வைன்னு, பட் ஐ வாண்டட் ஹிஸ் பாதுகை. ஸோ நான் வந்து நம்ம மடத்தில் சொன்னால் அந்த மாமா ஹரி மாமாவாட்டும் குமரேஷ் மாமாவாட்டும் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அவாக்கிட்ட சொல்லுவேன், எனக்கு மகா பெரியவா பாதுகை வேணும், பெரியவாள் அருள் புரிய சொல்லுங்கன்னே அவள் காதில் போய் சொல்லுவாள். நான் பிரதட்சணை பண்ணுவேன், வந்துடுவேன். இதுதான் நடக்கும். ஐ மீன் ஃபார் 2 years now அப்படி தான் நடந்துருந்தது டில் 2015. ஸோ அப்போ வந்து குமரேச மாமா வந்து சொன்னால், நான் வந்து பிரதோஷ மாமாவை தான் வந்து மானசீக குருவாக நினச்சிட்டு இருக்கேன். சரி. ஸோ பிரதோஷ மாமா வந்து வாத்தில் இல்லக்கோவில் வச்சுருக்கா. அப்போ குமரேச மாமா சொன்னால், அவள் இல்லக்கோவில் இங்கே இருக்குது சித்ரா, நீ போய் பாரு அப்படின்னு என்ன ஒரு வாட்டி அழைச்சின்னு போனான். ஸோ அங்கே போய் நான் மாமியெல்லாம் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி வாங்கின்னு இருக்கேன். February 2015 வந்து அவாத்துக்கு நான் போனப்போ அவள் சன்னதி, அப்பா சன்னதி முன்னாடி நின்று நான் அழுதேன். அப்பா நான் உன்னை பாதுகை கேட்குறேன், நீ எனக்கு தரவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி அழுதேன். அப்புறம் அழுதுட்டு மாமி கிட்ட சொன்னேன், மாமி எனக்கு வந்து மாமா ஃபோட்டோ ஒன்று கொடுங்கோ. கொடுத்துட்டு மாமி கையில் வச்சுட்டா, நமஸ்காரம் பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமி, எனக்கு பாதுகை வேணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமி அப்படின்னோடனே, உன் பக்தி கிடைக்கும்டி ஓடி அப்படின்னு மாமி தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணான். மாமி இஸ் அ சுப்ரீம்லி பிளெஸ்டு சோல். அவளை மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. மாமி சொன்னது வந்து அடுத்த மாதமே எனக்கு நடந்தது. மார்ச் 2015 எனக்கு பாதுகை கிடச்சிருத்து. அது எப்படின்னா, எவ்ரி அனுஷம் நான் அப்போ போயின்னு இருந்தேன். அந்த அனுஷம் என்னால் போக முடியல. ஸோ அது போக முடியலன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபாலோயிங் வீக் ஐ வில் கோ. அப்போ வந்து என்ன ஆச்சு, அனுஷா அன்றைக்கி போக முடியலன்னு நினச்சி நான் படுத்துன்னு இருக்கேன். மத்தியானம் எனக்கு ஒரு கனவுல வந்து பிரதோஷ மாமா வந்தா. பிரதோஷ மாமா வந்து, சித்ரா வா, ஒரு கோயிலுக்குள்ளே நான் அழிச்சுன்னு போகிறேன், சித்ரா வா வா நான் உனக்கு சிவனை காமிக்கிறேன் வா அப்படிங்கிறார். சரி நானும் போகிறேன். நான் நினச்சிருக்கேன் சிவன்னா நம்ம கோவில் இது சிவலிங்கம் இருக்கும் அப்படி நினச்சி தான் நான் போகிறேன். போனோடனே கர்ப்பகிரகம் வந்தோடனே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், நான் வரல மாமா, நான் இங்கேயே நிற்கிறேன். அதெல்லாம் இல்லை, நீ வா சிவனை காமிக்கணும் வா அப்படிங்கிற. சரி நான் அதை தாண்டி நான் உள்ளே போன உடனே ஃபுல்லாக பிரைட் சன்லைட், ஒரு பீச் மணல் மாதிரி இருக்குது. அதில் அப்பா வந்து தேஜோமயமாக உட்காந்துருக்கா. உடனே அப்பாவை பார்த்த உடனே மாமா வந்து ஆரம்பிச்சு விட்றான், அண்ணாமலையானே அருணாச்சலா மகாபிரபு அப்படின்ன உடனே தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இவரை காமிக்கிறதுக்கு தான் இவரை நம்ம மாமா நம்மள அழைச்சிட்டு வந்திருக்கா பிரதோஷ மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நமஸ்காரம் பண்ணுறேன். கனவு கலைஞ்சு போயிடுது. உடனே த நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டே, இட் வாஸ் அ மண்டே, அன்றைக்கி வந்து நான் வந்து போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த சண்டே அன்றைக்கி ராஜாஜி மாமா எனக்கு ஃபோன் பண்ணுறார், சித்ரா அனுஷம் போனியான்னார். நான் சொன்னேன், இல்லை மாமா போக முடியல, அடுத்த வாரம் போகிறேன். சரி போயிட்டு வா அப்படின்ட்டார்.
உடனே என்ன தோணித்துன்னு தெரியல, ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு மாமாவே எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணார். மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும். சித்ரா, நான் இப்போ வந்து காஞ்சிபுரம் போகலான் இருக்கேன், டிரைவரோட நீ வரியா அப்படின்னு. சரி மாமா வரேன், காஞ்சிபுரம் போகிறதுக்கு என்ன, நான் வரேன் மாமா அப்படின்னோடனே நாங்கள் போனோம். ஒரு 4:45 மணி இருக்கும் போனோம். யூஸ்வலாக நான் மார்னிங்ஸ் தான் போவேன், ஈவினிங்ஸ் போனதில்லை நம்ம ஸ்ரீமடத்துக்கு. நான் போன உடனே அங்கே வந்து நல்ல கூட்டம் இருந்தது. ஹரிமாமா இருந்தா. ஹரிமாமா சொன்னா, என்ன சித்ரா பாதுகா தானே, இரு உங்கள் அப்பாக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா. சரின்ட்டு சொன்னா. அப்புறம் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோம். வந்த உடனே காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு, சரி மாமா நான் கிளம்புறேன் அப்படின்ன உடனே ஹரிமாமா சொன்னா, நான் ஒன்று சொல்கிறேன் சித்ரா கேட்குறியா அப்படின்னு. சொல்லுங்க மாமா அப்படின்னு. நேர புது பெரியவா உட்காண்டிருக்கா, அவகிட்ட போய் கேளு, எனக்கு பாதுகா வேணும்னு கேளு, அவர் கொடுத்தாருன்னா வாங்கிட்டு வா, பட் எல்லாருக்கும் அவர் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது, கொடுத்தாருன்னா நான் உங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி தரேன் அப்படின்னு. சரி மாமா நான் கேட்குறேன் அப்படின்னு. உடனே நாங்கள் போனோம். ராஜாஜி மாமா அவள் ஒய்ஃபும் அவளும் கூட வந்தா. மாமா சொல்லி கொடுத்தா எப்படி நம்ம கேட்கணும், பெரியவா கிட்ட பேசணுங்க முறை இருக்கு இல்லையா, போய் பிளண்ட்டாக எனக்கு பாதுகா கொடுங்கன்னு கேட்க முடியாது. சரின்னு சொல்லி கொடுத்தா நாங்கள் போனோம். நல்ல கூட்டம் அன்னைக்கு. ஸோ க்யூவில் தான் நின்றுட்டு போகிறோம். அன்னைக்கு வந்து புது பெரியவா மௌனம். சரி. ஸோ வந்து உள்ளே போன உடனே நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் ஆரம்பிக்கிறேன், பெரியவா எனக்கு வந்து பாதுகா வேணும் அப்படின்னு. ஐ பிகேம் ஸோ ஸ்பீச்லெஸ். அவரை பார்த்த உடனே அவர் என்னை எப்படி பார்த்துட்டு கையை அப்படி காமிச்சு அப்படி ஓரமாக போய் நில்லு அப்படின்ட்டார். ஸோ நான் மட்டும் தனியாக போயிட்டேன். மாமா மாமிக்கெலாம் பிரசாதம் கொடுத்தா. க்யூவில் போனதுனால தேவர் ஆல்சோ ஆஸ்ட் டு கோ இன் த க்யூ. நான் நின்றுட்டே இருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக நிற்கிறேன், ஒன்றுமே சொல்லலை பெரியவா. பிரசாதம் கொடுக்குறா, என்னை எப்படி பார்க்குறா, அந்த மாதிரியே ஒரு 10 நிமிஷம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணால், கைங்கரியத்தை கூப்பிட்டு பூட்டுச்சாவின்னு காமிச்சு எடுத்துன்னு வா அப்படின்னா. உடனே அவள் உள்ளே போய் எடுத்துன்னு வந்து பாதுகை எடுத்துன்னு வந்தோடனே எனக்கு தாங்கவே இல்லை அழுக. குங்குமத்தை இப்படி எடுத்தா, இப்படி வச்சு அப்படி போட்டுட்டு அப்படின்னா. அப்போ கைங்கரியம் பண்ணுறவா சொன்னா, நீ உங்களை பெரியவா அதிஷ்டானத்தில் வச்சுட்டு எடுத்துன்னு போக சொல்கிறா புது பெரியவா அப்படின்னு சொன்னான். தட் வாஸ் த மோஸ்ட் செரிஷ்ட் மொமெண்ட் ஆஃப் மை லைஃப்னா அதுதான். அப்புறம் வந்து இங்கே வந்து கொடுத்த உடனே ஹரிமாமா சொன்னா, என்ன உங்கள் அப்பா கொடுத்துட்டாளா உனக்கு பாதுகை அப்படின்னா. உனக்கு கொடுக்காம யாரும் கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் உனக்கு வந்து அஷ்டோத்திரம் படித்து பெரியவா வஸ்திரம் வச்சு தரேன்னு சொல்லி வஸ்திரம் வச்சு அஷ்டோத்திரம் ஃபுல்லாக படித்தான். நல்ல கூட்டம் இருந்தது அன்றைக்கி. அஷ்டோத்திரம் படித்து கடைசி அஷ்டோத்திரம் சொல்லும்போது என்னாச்சு, அப்பா அப்படி தலையை அப்படி குனிஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அப்பா மேலேருந்து இருந்த பூ ஃபுல்லாக சரிஞ்சு பாதுகையில் விழுந்து அந்த பிளேட்டே கவர் ஆகிடுது. அவ்வளோ பூவும் விழுந்தது. உடனே எல்லாரும் ஓன்னு எல்லாருக்கும் அவளோட ப்ரேயர்ஸ் இருக்கும் இல்லையா அப்படின்னு இருந்தது. சரி, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பாதுகையை தலையில் வச்சுன்னு அப்பாவோட அதிஷ்டானத்தை பிரதட்சிணம் வந்துட்டும். அப்புறம் நேராக அதை எடுத்துன்னு போய் பிரதோஷ மாமா அதில் போய் அவள் தானே நமக்கு மூலம், அங்கே போய் மாமிக்கிட்டேயும் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஆற்றுக்கு எடுத்துன்னு வந்தோம். இந்த பாதுகை கிடச்சிது அப்படின்றத வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டே எனக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு மாமா தெரியும், அவகிட்ட சொன்னேன், மாமி நான் நேற்று வந்தேன் மாமா, எனக்கு புது பெரியவா கொடுத்தா அப்படின்னோடனே மாமா சொன்னால், புது பெரியவா ஊர்லேயே இல்லையே, உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை மாமா நான் நேற்று சாயந்தரம் வந்தேன். மாமா சொல்கிறா, இல்லை நான் நேத்திக்கும் மடத்துக்கு போனேன், இன்னைக்கும் மடத்துக்கு போனேன், புது பெரியவா அங்கே இல்லை அப்படின்னா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு உடனே அப்போ திருப்பி சாயந்தரமே மாமா ஃபோன் பண்ணா திருப்பி, இல்லை சித்ரா நான் விசாரித்தேன், ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் நேற்று பெரியவா வந்திருக்கா போல இருக்கு சாயந்தரம், அந்த சமயத்தில் கரெக்டாக நீ வந்திருக்க அப்படின்னா. நான் அதான் சொன்னேன், நமக்கு கொடுக்கணுங்கிறத அப்பா வந்து அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. எந்த ஹியூமன் எஃபர்ட்டும் நமக்கு வந்து வாங்கி தராது. அந்த தெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்குங்கிறத ரியலைஸ் பண்ண நாள் அன்னைக்கு தான். கிஃப்டட் தான். அன்னிலேருந்து அப்பாவை ஆற்றுல வச்சு கொண்டாடின்னு இருக்கோம். ஆற்றுல அனுஷம் பண்ணுவோம். வெரி ப்ரைவேட் அஃபேர். நம்மளால என்ன முடியுமோ அது மாச அனுஷம். என்னெல்லாம் பண்ணுவேன் அனுஷத்துக்கு வந்து நான் வந்து அப்பாவை வந்து எனக்கு அப்பா வந்து சிவன், அப்பா தான் அம்பாள், அப்பா தான் குரு எல்லாமே. அதனால நான் வந்து டெய்லியே சிவபுராணம் சொல்லுவேன். அப்பாவுக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு சிவபுராணம் சொல்லுவேன். 3 அஷ்டோத்திரமும் படிப்பேன். சிவ அஷ்டோத்திரமும் படிப்பேன், லலிதா அஷ்டோத்திரமும் படிப்பேன், அப்பாவோட அஷ்டோத்திரமும் படித்து அப்பாவுக்கு பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுவோம். இது எப்போ கார்த்தால தோட்ட காஷ்டகம் உண்டு தினம். ஈவினிங் திருப்பி சிவபுராணம் தோட்ட காஷ்டகம். அந்த மாதிரி பண்ணின்னு இருக்கோம். அவரை அது மட்டும் கொண்டாடின்னு இருக்கோம். இட்ஸ் வெரி ப்ரைவேட். இது அவர் வந்து அங்கே பிரத்யட்சமாக நம்ம பாட்டில் இருக்கேங்கிறத நிறையா வாட்டி காமிச்சுன்னு இருக்கார். ஸோ அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். திருமதி சித்ரா சுப்பிரமணியன் அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்.